புகழ்பெற்ற ஜென் கதையிலிருந்து இந்த ஆழமான உரையாடலை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு காலத்துல ஒரு இளம் போர் வீரர் இருந்தாரு. அவரோட குரு அவர்கிட்ட கூப்பிட்டு, நீ நாளைக்கு பயம் அப்படிங்கிற அரக்கன் கூட போரிடணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த இளம் போர் வீரருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா பயம்னாலே நமக்கு இயல்பா ஒரு நடுக்கம் வந்துடுமே. ஆமா, நிஜமாவே அப்படிதான். அந்த போர் வீரருக்கு அது சற்றும் பிடிக்கல. பயம் அப்படிங்கிற உணர்வு கூட மோதுறது ரொம்ப ஆக்ரெசிவான ஒரு திகிலூட்டுற செயலா அவருக்கு தோணுச்சு. கண்டிப்பா. ஆனா குருவோட கட்டளைய மீற முடியாது இல்லையா? போருக்கான நாளும் வந்துடுச்சு. ஒரு பக்கம் அந்த இளம் போர் வீரர் ரொம்ப சின்ன உருவத்தோட ஒரு லேசான நடுக்கத்தோட நின்னுகிட்டு இருக்காரு. மறுபக்கம் பயம் ஒரு மாபெரும் அரக்கன் மாதிரி ரொம்ப கோபமான முகத்தோட விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. இருவர்கிட்டயும் ஆயுதங்கள் இருக்கு. ஒரு பெரிய யுத்தமே நடக்க போகுதுன்னு அந்த போர் வீரர் நினைச்சிருப்பாரு. அதான் இல்ல, இங்கதான் அந்த கதையோட திருப்பு முனையே இருக்கு. அந்த போர் வீரர் தன் மனசை திடப்படுத்திக்கிட்டு மெதுவா அந்த பயத்தை நோக்கி நடந்து போனாரு. அதோட கண்ணை நேருக்கு நேரா பார்த்து அதுக்கு முன்னாடி 3 முறை தலை வணங்கி. ஆச்சரியமா இருக்கே. ஆமா, ரொம்ப மரியாதையோட நான் உங்க கூட போரிட அனுமதி தர முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அத கேட்ட பயத்துக்கு ரொம்ப ஆச்சரியம். என்கிட்ட இவ்ளோ மரியாதையா பெர்மிஷன் கேக்குறியே, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த போர் வீரர் உங்களை எப்படி தோற்கடிக்கிறது அப்படின்னு ரொம்ப இயல்பா கேட்டாரு. தன் எதிரிகிட்டயே அவனை எப்படி வீழ்த்துறதுன்னு கேக்குறது ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம். பயம் அதுக்கு என்ன பதில் சொல்லுச்சு? பயம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, ஏன் ஆயுதங்கள் என்ன தெரியுமா? நான் ரொம்ப வேகமா பேசுவேன், உன் மூஞ்சுக்கு மிக அருகில் கத்துவேன். அப்போ நீ நிலை குலைந்து போய் நான் சொல்றதெல்லாம் கண்மூடித்தனமா செய்வான். ஆனா ஒருவேளை நான் சொல்றத நீ செய்யாம போயிட்டா எனக்கு உன் மேல எந்த சக்தியும் இல்ல. நீ நான் சொல்றத கேட்கலாம், என் மேல மரியாதை கூட வைக்கலாம். உண்மைதான். நான் சொல்றத சரிதான் கூட நீ நம்பலாம். ஆனா நான் சொல்றத நீ செய்ய மறுத்துட்டா எனக்கு உன் மேல எந்த அதிகாரமும் கிடையாது. இப்படிதான் இந்த இளம் போர் வீரர் பயத்தை எப்படி எதிர்கொள்வதுன்னு கத்துக்கிட்டாரு. வாவ், எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்குல்ல இதுல. கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. வணக்கம். இன்றைய இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். சூசன் எம் ஓர்சில்லோ மற்றும் எலிசபெத் ரோமர் இவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதின வரி லெஸ் லிவ் மோர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான புத்தகத்துல இருந்து கவலைகளோட பிடியிலிருந்து விடுபட்டு ரொம்ப அர்த்தமுள்ள ஆழமான ஒரு வாழ்க்கைய நீங்க எப்படி வாழ்றது அப்படிங்கிற அறிவை இன்னைக்கு நாம தேட போறோம். இந்த அமைதியான ஒரு ஆழமான உரையாடல்ல இணைந்திருக்கும் உங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நீங்க இப்போ கேட்ட அந்த ஜென் கதை ஒரு மிக முக்கியமான உண்மையை நமக்கு உணர்த்துது. அது என்னன்னா, பயம் அப்படிங்கிறது நாம எதிர்த்து போராடி அழித்து ஒழிக்க வேண்டிய ஒரு எதிரி கிடையாது. அது நம்ம கூடவே தொடர்ந்து பயணிக்க போற ஒரு உணர்வு. யோசிச்சு பாருங்க நேயர்களே. வாழ்க்கையில நீங்க சில புதிய படிகளை எடுத்து வைக்க நினைக்கும் போதோ, இல்ல உங்க கெரியர்ல ரிலேஷன்ஷிப்ல சில பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த நினைக்கும் போதோ உங்களுக்குள்ள பயம் வர்றது முற்றிலும் இயற்கையானது. அது தவிர்க்க முடியாதது. ஆமா. நாம ஒரு வழிகாட்டியா பார்க்க பழகணும். அதோட சண்டை போடுறதை நிறுத்திட்டு அது என்ன சொல்ல வருதுன்னு மட்டும் கவனிச்சுட்டு நம்ம பாதையில நாம தொடர்ந்து நடக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். கரெக்ட். சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். பயம், கவலை, மன அழுத்தம் இதிலேந்து தப்பிக்க நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனையோ முயற்சிகளை செய்யறோம் இல்லையா? இதை நான் ஒரு புதை மணலுக்கு ஒப்பிட விரும்புறேன். இப்போ நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க, நீங்க ஒரு புதை மணல்ல தவறி விழுந்துட்டீங்க. அப்போ உங்களோட உள்ளுணர்வு, அதாவது உங்களோட இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லும்? கை கால்களை ரொம்ப வேகமா அடிச்சு எப்படியாவது இதுல இருந்து தப்பிக்கணும்னு தான் தோணும். ஆனா அறிவியல் பூர்வமா பார்த்தா அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நீங்க எந்த அளவுக்கு வேகமா கை கால்களை அடிச்சு போராடுறீங்களோ அந்த அளவுக்கு ஆழமா உள்ள மூழ்குவீங்க. ஆமா, கீழே போய்கிட்டே இருப்போம். புதை மணல்ல இருந்து தப்பிக்க ஒரே வழி போராடுறத நிறுத்திட்டு உடம்ப தளர்த்தி ரொம்ப அமைதியா மேல மிதக்க பழகிறது தான். நம்ம மன உணர்வுகளும் கவலைகளும் எக்ஸாக்டா இதே மாதிரி தான் வேலை செய்யுது. இது கேக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ நம்ம உணர்வுகளை நாம அப்படியே ஏத்துக்கணுமா? ஏன்னா சின்ன வயசுல இருந்தே கவலைப்படாத, அழாத அப்படின்னு தானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கதான் விஷயமே இருக்கு. இங்க ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, நம்மளோட இயல்பான உணர்வுகள் எப்படி ஒரு பெரும் குழப்பமா மாறுது அப்படிங்கிறது தான். ஓஹோ. இந்த புத்தகத்தோட ஆசிரியர்கள் இதை தெளிவான உணர்வுகள் மற்றும் குழப்பமான உணர்வுகள் அப்படின்னு ரொம்ப அழகா 2ஆ பிரிக்கிறாங்க. கோபம், பயம், சோகம் இதெல்லாம் மனிதர்களுக்கு இயற்கையா வர்ற தெளிவான உணர்வுகள். இப்போ ஒரு ஆபத்தை பார்க்கும்போது பயம் வர்றது நம்ம உடம்பு நம்மள பாதுகாத்துக்க செய்யற ஒரு தற்காப்பு முறை.
அதுல என்ன தப்பும் இல்ல. ஆனா பிரச்சனை எங்க தொடங்குது? எனக்கு ஏன் பயம் வருது, நான் இப்படி சோகமா இருக்கவே கூடாது, எனக்கு கோபமே வரக்கூடாது அப்படின்னு அந்த உணர்வுகளை நாம நிராகரிக்கும் போதோ இல்ல அது கூட சண்டை போடும்போது தான் பிரச்சனை தொடங்குது. அந்த போராட்டமே அந்த தெளிவான உணர்வுகளை மிக தீவிரமான குழப்பமான உணர்வுகளா மாத்திடுது. கண்டிப்பா. நம்ம சமூகத்துல டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்னு எப்பவுமே சந்தோஷமா மட்டுமே இருக்கணும்னு ஒரு மாய விதைக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம வலிகளையும் சோகங்களையும் அடக்க நினைக்கிறோம். ஆனா முரண்பாடா அதுதான் நமக்கு அதிக வலிய தருது இல்லையா? ஆமா, புதைமணல்ல மாட்டிட்டு போராடுற மாதிரி தான் இதுவும். வாவ், நீங்க சொல்றது ரொம்ப நிதர்சனமான உண்மை. இத பத்தி யோசிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்க உங்களோட மனச ஒரு விருந்தினர் இல்லமா கற்பனை செஞ்சு பாருங்களேன். கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. ஆமா, புகழ்பெற்ற சூஃபி கவிஞர் ரூமி இத ஒரு கவிதையில ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாரு. நம்ம மனசு ஒரு விருந்தினர் இல்லம். ஒவ்வொரு நாளும் ஒரு புது விருந்தினர் வருவாங்க. ஒரு நாள் மகிழ்ச்சி வரும், மறுநாள் மனச்சோர்வு வரும். சில சமயம் அவமானம், வலி, பயம்னு எதிர்பாராத விருந்தினர்கள் கூட வந்து சேருவாங்க. ரூமி என்ன சொல்றாருன்னா, அவங்க யாரா இருந்தாலும் அனைவரையும் வரவேற்று உபசரியுங்கள். ஒருவேளை அவங்க ஒரு சோகக்கூட்டமா இருந்து உங்க வீட்ல உள்ள பொருட்களை எல்லாம் அடித்து நொறுக்கி காலி செஞ்சாலும் அவங்கள மரியாதையோட நடத்துங்க. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு புது மகிழ்ச்சிக்காக உங்க வீட்டை சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எவ்ளோ ஆழமான சிந்தனை. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. இத நேயர்கள் சார்பா நான் கேக்குறேன். இப்ப எனக்கு வேலையில ரொம்ப பிரஷர் இருக்கு, இல்ல ஒரு பெரிய பண கஷ்டம் இருக்கு. அந்த நேரத்துல எனக்கு வர கவலைய நான் எப்படி ஒரு விருந்தினரா ஏத்துக்கிறது? நியாயமான கேள்வி. என் உள்ளுணர்வு என்ன சொல்லும்னா, அந்த கவலையை எப்படியாவது விரட்டி அடிக்கணும்னு தானே சொல்லும். நீங்க கேக்குறது 100க்கு 100 நியாயமான கேள்வி. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா, நம்ம உணர்வுகளோட நாம நடத்துற இந்த போராட்டத்தை கயிற்றை கீழே போடுதல் அப்படிங்கிற தத்துவத்தின் மூலம் இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். கயிற்றை கீழே போடுதல், அதாவது டிராப்பிங் த ரோப். ஆமா. இப்போ உங்களுக்கும் உங்க கவலைக்கும் நடுவுல ஒரு கயிறு இழுக்கும் போட்டி நடக்குதுன்னு கற்பனை செஞ்சுக்கும். அந்த கவலையோட முகம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. சரி. நீங்க உங்க முழு பலத்தையும் திரட்டி அந்த கவலையை இழுத்து படுகுழியில தள்ளி வீழ்த்த பாக்குறீங்க. அதுவும் உங்களை ஈவு இரக்கமே இல்லாம இழுக்குது. உங்க கைகள் வலிக்குது, உடம்பு சோர்வடையுது, ரத்தம் வருது. ஆமா, அந்த சமயத்துல நம்மால வேற எதையுமே யோசிக்க முடியாது. அந்த போராட்டத்துல ஜெயிக்கணும்னு மட்டும்தான் தோணும். ஆனா உண்மை என்னன்னா, இந்த போட்டியில நீங்க வெல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அந்த கயிற்றை நீங்க கீழே போட்டாலே போதும், போட்டி முடிஞ்சிடும். கயிறை விட்டா போதும். ஆமா, கவலை அங்கேதான் நிக்கும். ஆனா உங்களை இழுக்காது. இது ஒரு நுட்பமான ஆனா ரொம்ப ஆழமான ஆன்மீக உண்மை. வலியை தவிர்க்க நாம அடிக்கடி லெட் இட் கோ அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் இதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. விரட்டி அடிக்கிறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அதுதான் லெட் இட் கோ அப்படின்னா அந்த உணர்வை ஜோர் பண்ணி வெளியே தள்ளுறது. அதுவும் மறுபடியும் ஒரு போராட்டம் தான். அதுக்கு பதிலா லெட் இட் பி, அதாவது அப்படியே இருக்க விடுங்கள் அப்படிங்கிற மனநிலையே நம்ம வளர்க்கணும். ஓஹோ, லெட் இட் கோக்கும் லெட் இட் பீக்கும் இவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்கா? கண்டிப்பா. கவலையை விரட்டணும்னு நினைக்காம, ஹலோ கவலையே, என் பழைய நண்பனே, உள்ளவா வந்து உட்கார் அப்படின்னு ரொம்ப அன்போடு நம்ம உணர்வுகளை நம்ம அணுகும்போது அதோட வீரியம் தானாகவே குறைஞ்சிடுது. அது நம்மள ஒன்னும் பண்ணாது. இங்குதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இத நேயர்களாடிய உங்களுக்கு எப்படி இன்னும் ஈஸியா விளக்குறதுன்னு யோசிச்சேன். ஒரு பனிக்குடுவைய நினைச்சு பாருங்களேன். ஸ்னோ குளோப். ஆமா, நிறைய பேர் வீட்ல ஷோகேஸ்ல வச்சிருப்பாங்க. அந்த கண்ணாடி குடுவைக்குள்ள ஒரு சின்ன வீடு இல்லனா பொம்மை இருக்கும். அத சுத்தி சின்ன சின்ன பனித்துளிகள் இருக்கும். நாம அத கையில எடுத்து உலுக்கிக்கிட்டே இருந்தா உள்ள ஒரு பெரிய புயல் வீசுற மாதிரி இருக்கும் இல்லையா? உள்ள இருக்கிற எதுவுமே தெளிவா தெரியாது. நம்ம மனசும் எக்ஸாக்ட்டா அப்படித்தான். ரொம்ப சரியான உதாரணம். பயம் கவலைன்னு வரும்போது நாம நம்ம மனசை உலுக்கிக்கிட்டே இருக்கோம். அதனால மனசுக்குள்ள ஒரு பெரிய பனிப்புயல் அடிக்குது. அந்த பனிப்புயலை அடக்கிறதுக்காக நாம குடுவைக்குள்ள கைய விட்டு அந்த பனித்துளிகளை எல்லாம் ஒன்னொன்னா பிடிக்க முயற்சி செஞ்சா என்ன ஆகும்? அது சாத்தியமே இல்ல. இன்னும் தான் குழப்பம் அதிகமாகும். அதுக்கு பதிலா அந்த பனிக்குடுவைய எந்த முயற்சியும் செய்யாம ரொம்ப அமைதியா அப்படியே சும்மா ஒரு மேஜை மேல வச்சா என்னாகும்? அந்த பனித்துளிகள் தானாகவே மெதுவா கீழே படிஞ்சிடும். மனசும் அந்த குடுவை மாதிரி தெளிவாயிடும். இதத்தான் உலக புகழ்பெற்ற மைண்ட்ஃபுல்னஸ் ஆசிரியர் ஜான் கபாட்ஜின் அவங்க மலை தியானம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பயிற்சியா நமக்கு கத்துக் கொடுக்கிறார். மலை தியானம், மவுண்டன் மெடிடேஷன். ஆமா,
இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் உங்களையே ஒரு பிரம்மாண்டமான மலையா கற்பனை செஞ்சுக்குங்க. நீங்க அந்த பூமியில ரொம்ப உறுதியா அசைக்க முடியாத அளவுக்கு வேரூன்றி நிக்கிறீங்க. அந்த மலையோட மேற்பரப்புல என்ன நடக்கும்? மலையோட மேற்பரப்புல பருவநிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ரொம்ப கடுமையான வெயில் அடிக்கும், பாறைகள் எல்லாம் சூடாகும். மறுநாள் பலத்த காற்றோட பெரிய புயல் வீசும். சில நேரங்கள் அடர்ந்த பனி கொட்டும். இது எல்லாமே நம்ம உணர்வுகள் இல்லையா? சரியா சொன்னீங்க. இந்த வானிலை மாற்றங்கள் தான் நம்மளோட உணர்வுகள். சந்தோஷம், கோபம், பயம் எல்லாமே. ஆனா மேல என்ன நடந்தாலும் அந்த பிரம்மாண்டமான மலையோட அடித்தளம் எப்பவுமே ரொம்ப அமைதியா, உறுதியா, எந்த சலனமும் இல்லாம இருக்கும். புயல் அடிக்குதுன்னு அந்த மலை அங்கிருந்து ஓடாது. மலை தியானத்தை கற்பனை செய்யும் போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது. இப்போ நேர்களான உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு தோணுது. நீங்க உங்க வாழ்க்கையில இலக்குகளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல உங்க மதிப்புகளின்படி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? கோல்ஸ் வர்சஸ் வேல்யூஸ். ஆமா, இது எது சும்மா வார்த்தை விளையாட்டு கிடையாது. நம்ம வாழ்க்கையை எந்த கோணத்துல பாக்குறோம் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஆமா, இலக்குகளுக்கும் மதிப்புகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம ரொம்ப ஆழமா பகுப்பாய்வு செய்ய வேண்டியது அவசியம். ஏன்னா நிறைய பேர் இது ரெண்டுக்கும் நடுவுல குழப்பிக்கிறாங்க. எப்படி குழப்பிக்கிறாங்க? இலக்குகள் அப்படிங்கிறது எப்பவுமே எதிர்காலத்தை சார்ந்தது. உதாரணமா, நான் 10 கிலோ எடைய குறைக்கணும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இல்ல நான் சொந்தமா ஒரு வீடு கட்டணும். இதெல்லாம் இலக்குகள். இதோட இயல்பு என்னன்னா, இது ஒரு முடிவை கொண்டது. அந்த இலக்கு அடைஞ்சதும் அது முடிஞ்சிடும். அதுல என்ன பிரச்சனை? இலக்குகள் இருக்கிறது நல்லது தானே? இலக்குகள் இருக்கிறது நல்லதுதான். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த இலக்க அடையிற வரைக்கும் என் வாழ்க்கை முழுமை பெறாது, நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒருவித அதிருப்தியை அது தற்போதைய தருணத்துல ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. ஆமா, நிகழ்காலத்தை நாம இழந்துடுறோம். ஆனா மதிப்புகள் அப்படிங்கிறது நிகழ்காலத்தை சார்ந்தது. உதாரணமா, நான் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவேன், என் குடும்பத்துக்கிட்ட அன்பா இருப்பேன், என் வேலையை உண்மையா செய்வேன். இதெல்லாம் மதிப்புகள். மதிப்புகளுக்கு ஒரு முடிவே கிடையாது. இத ஒரு திசை காட்டி மாதிரி சொல்லலாமா? எக்ஸாக்ட்லி. மதிப்புகள் அப்படிங்கிறது ஒரு திசை காட்டி மாதிரி. நீங்க எந்த திசையில பயணிக்கணும் அப்படிங்கறது அது காட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா இலக்கு அப்படிங்கிறது அந்த பாதையில வர்ற ஒரு மைல்கல் மட்டும்தான். ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுல நாம சிக்கிக்கொள்ளும் மிகப்பெரிய 2 பொறிகள் இருக்கு. இத நேயர்கள் ரொம்ப கவனமா கேட்கணும். என்ன பொறிகள் அது? முதல் பொறி, மற்றவங்களோட செயல்களையோ அல்லது நம்ம எதிர்காலத்தையோ முழுமையா கட்டுப்படுத்த நினைக்கிறது. என் குழந்தைங்க நான் சொல்றது மட்டும்தான் கேட்கணும், நாளைக்கு எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. ஓ, இது நிறைய பேருக்கு இருக்கும். 2வது பொறி, எந்த குறையும் இல்லாத ஒரு சூப்பர் ஹியூமனா மாற விரும்புறது. நான் என் தொழில்ல 100% பெர்ஃபெக்டா இருக்கணும், என் ஃபேமிலியை எப்பவும் சந்தோஷமா வச்சிருக்கணும், எனக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. இது எனக்கும் நிறைய தடவை தோணிருக்கு. ஆனா இது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏன்னா இது ரெண்டுமே நம்ம கைகள்ல இல்லாத விஷயங்கள். சரியா சொன்னீங்க. நம்ம கைகள்ல இல்லாத விஷயங்களை நோக்கி ஓடுறது, அதை கட்டுப்படுத்த நினைக்கிறது அதிக வலியை மட்டுமே நமக்கு தரும். அதுக்கு பதிலா இன்னைக்கு இந்த நொடியில நான் என் மதிப்புகளின்படி எப்படி வாழலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் உண்மையான நிம்மதி. ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? கயிற்ற கீரை போடுறது, மனச மலையா கற்பனை செய்யறது, இலக்குகளை தாண்டி மதிப்புகளை பாக்குறது, இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப அழகா ஆன்மீகமா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில அடுத்த வேளை உணவுக்கு ஒருத்தர் போராடும் போதோ, இல்ல சமூகத்துல பெரிய பாகுபாட்டையோ அவமானத்தையோ சந்திக்கும் போதோ, இல்ல ஒரு தீராத நாள்பட்ட கொடிய நோயோட போராடும் போதோ இந்த தத்துவங்களை எப்படி பயன்படுத்துறது? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஹார்ஷான ரியாலிட்டி. இந்த மாதிரி சவால்களுக்கு மத்தியில துணிந்து வாழ்வது நிஜமாவே சாத்தியமா? நீங்க கேட்கிறது 100க்கு 100 நியாயமான கேள்வி. நிதி நெருக்கடி, சமூக பாகுபாடு, தீராத நோய்கள், இதெல்லாம் நிஜ வாழ்க்கையோட மிக கொடூரமான தடைகள். இத நாம ஒருபோதும் மறுக்கவோ இல்ல சாதாரணமா கடந்து போகவும் முடியாது. கண்டிப்பா. இந்த புத்தகத்துல சாப்ரா அப்படின்னு ஒரு பெண்ணோட ரொம்ப நெகிழ்ச்சியான நிஜமான கதை ஒண்ணு வருது. அத நான் இங்க பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். சாப்ராவோட அம்மாவுக்கு நினைவாற்றல் இழப்பு நோய் வந்துடுச்சு. காக்னிட்டிவ் டிக்ளைன். ஆமா, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு எல்லாமே மறந்து போகும், தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு நிலை. ஐயோ, அது ரொம்ப கொடுமையான வியாதியாச்சே. ஒரு கேர் கிவரா அவங்கள பாத்துக்கிறது எவ்வளவு மனவேதனையா இருந்திருக்கும். வார்த்தைகளால சொல்ல முடியாத வேதனை அது. தன் அம்மாவோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைகிறத பார்த்து சாப்ரா அளவு கடந்த துயரத்துக்கு ஆளானாங்க. எப்படியாவது தன் அம்மாவை குணப்படுத்திடணும், சிறந்த டாக்டர்களை பார்க்கணும், அந்த நோயோட வேகத்தை கட்டுப்படுத்தணும்னு அவங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே பலனளிக்கல. அந்த விரக்தி அவங்கள முழுமையா ஆட்கொண்டுச்சு. அவங்களுக்கு தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு,
ஏன் என் அம்மாவுக்கு இப்படி நடக்கணும் அப்படிங்கிற அந்த குழப்பமான உணர்வுல அவங்க ரொம்ப ஆழமா சிக்கிக்கிட்டாங்க. அந்த சூழ்நிலையில ஒருத்தர் எப்படி அதுல இருந்து வெளியே வர முடியும்? அது ரொம்ப கஷ்டமாச்சே. அங்கதான் ஷாப்ரா ஒரு பெரிய விஷயத்தை உணர்ந்தாங்க. தன் அம்மாவோட நோயை கட்டுப்படுத்துறது தன் கையில இல்ல அப்படிங்கிற அந்த கசப்பான நிதர்சனத்தை அவங்க ஏத்துக்க தொடங்கினப்போ, அந்த கயிற்றை கீழே போட்டப்போ. ஆமா, எக்ஸாக்ட்லி, அந்த கயிற்றை கீழே போட்டப்போ அவங்க மனசுல ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துச்சு. அவங்க தன் இலக்குகளை விட்டுட்டு மதிப்புகளை நோக்கி திரும்பினாங்க. அதாவது நோயை குணப்படுத்துறது ஒரு இலக்கு. ஆமா, நோயை குணப்படுத்துறது ஒரு இலக்கு. அது அவங்க கையில இல்ல. ஆனா தான் அம்மா கூட இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ரொம்ப அன்பா கனிவா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மதிப்பு. அது அவங்க கையில தான் இருக்கு. வாவ். சாப்ரா என்ன செஞ்சாங்க தெரியுமா? தினமும் காலையில தன் அம்மா கூட உட்கார்ந்து ரொம்ப அமைதியா உணவருந்த தொடங்கினாங்க. அவங்க 2 பேருக்கும் பிடிச்சமான பழைய பாடல்களை போட்டுவிட்டு அதை ஆழமா ரசிச்சாங்க. இது ரொம்ப அழகான ஒரு தருணம். தன் அம்மாவுக்கு அவங்க யாருன்னு அடையாளம் தெரியலனா கூட அந்த தருணத்துல அவங்க கூட முழுமையா இருந்தாங்க. இதை கேட்கும் போதே கண்ணுல கண்ணீர் வருது. ஆமா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க அம்மாவோட நோயை குணப்படுத்தல. ஆனா அந்த பெருந்துயரத்துக்கு மத்தியிலையும் சாப்ராவோட வாழ்க்கைக்கு ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுத்துச்சு. அவங்க தன் மதிப்புகளின்படி வாழ பழகினதும் அவங்க மனசுல இருந்து அந்த போராட்டம் முடிவுக்கு வந்துச்சு. அந்த கதை உண்மையிலேயே மனசை ரொம்ப ஆழமா தொடுது. சூழ்நிலையை நம்மால மாத்த முடியலனா கூட அதை நம்ம அணுகிற விதத்தை மாத்த முடியும் அப்படிங்கறத இது ரொம்ப அழகா உணர்த்துது. கண்டிப்பா. நாம இந்த முழு உரையாடலையும் சுருக்கமா தொகுத்து பார்த்தா ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் நேர்களான உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும் நம்புறேன். நிச்சயமா. முதலாவது, நம்மளோட பயத்தோடும் கவலையோடும் போரிடுறத நாம முதல்ல நிறுத்தணும். புதை மண்ணல்ல மாட்டிட்டு தப்பிக்க போராடுற மாதிரி போராடாம அந்த உணர்வுகளை ஒரு விருந்தினரா ஏத்துக்கிட்டு வா நண்பனே அப்படின்னு அமைதியா பழகணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். 2வது, எப்பவுமே எதிர்காலத்தை கட்டுப்படுத்துற இலக்குகளை மட்டுமே நோக்கி ஓடாம நிகழ்கால மதிப்புகளின் அடிப்படையில நம்ம தினசரி வாழ்க்கையை அமைக்கணும். 3வது, சாப்ராவோட கதை நமக்கு கத்து கொடுத்த மாதிரி எவ்வளோ பெரிய இருளான சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம மதிப்புகளின்படி ஒரு சின்ன வெளிச்சத்தை நம்மால கண்டிப்பா உருவாக்க முடியும். இதுல இருந்து ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இதை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கண்ட. உங்களோட ஆழமான கவலைகளும் நீங்க இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க துயரங்களும் உங்களை வாழ விடாம தடுக்கிற முட்டுக்கட்டைகள் தானா? சற்று மாற்றி யோசிச்சு பாருங்களேன். மாற்றி யோசிக்கிறதா? எப்படி? அந்த கவலைகளை நீங்க எந்த எதிர்ப்பும் இல்லாம முழுமையா ஏத்துக்கும் போது உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையிலேயே எதை ரொம்ப அதிகமா மதிக்கிறீங்க அப்படிங்கறத எடுத்துக்காட்டுற வழிகாட்டிகளா அவை மாறக்கூடும் இல்லையா? வாவ். யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு விஷயத்துக்காக கவலைப்படுறீங்கன்னா அந்த விஷயம் உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது, உங்களோட ஆழமான மதிப்போட தொடர்புடையதுன்னு தானே அர்த்தம். உங்க கவலையே உங்க மதிப்போட வெளிப்பாடா இருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆழமான சிந்தனை இது. அதனால இன்னைக்கு இந்த நொடியில உங்க மனசு எவ்வளவு பெரிய புயலா இருந்தாலும் சரி, அதை அடக்க முயற்சி பண்ணாதீங்க. ஆனா உங்க வாழ்க்கையோட மதிப்பின் அடிப்படையில நீங்க இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறிய செயல் என்ன? ஒரு சின்ன செயல். ஆமா, அது உங்க குடும்பத்துக்கிட்ட அன்பா பேசுறதா இருக்கலாம், இல்ல உங்க உடம்ப கவனிச்சுக்கிறதா இருக்கலாம். அந்த ஒரு சின்ன செயல் என்ன அப்படிங்கறத சிந்திச்சு பாருங்க. மிகச்சரியான கேள்வி. அந்த ஆழமான சிந்தனையோடவே இன்றைய இந்த அற்புதமான உரையாடலை நம்ம நிறைவு செய்வோம். இது ஒரு ஆழமான அலசல் மட்டுமில்ல, நம்ம மனசுக்குள்ள நம்ம செஞ்ச ஒரு அழகான பயணம். உங்க உணர்வுகளுக்கு இடம் கொடுங்க, கயிற்ற கீழே போடுங்க, உங்க மதிப்புகளின்படி வாழுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான தேடலோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை இந்த மலை தியானத்தின் அமைதியும் அந்த தெளிவும் உங்க பயணத்துல எப்பவும் துணை நிற்கட்டும். நன்றி, வணக்கம்.